QGTRB Maxல Unit 3ல Laplace transformationல ஒரு question பார்க்குறோம். The value of Laplace transform of cos square 60 அப்படிங்கிறதா நம்ம கொஸ்டின். அதாவது L of cos square 60க்கான லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன வரும்ன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணும். டைரக்டா L of cos square 60க்கு நமக்கு ஃபார்முலா இல்லை. ஸோ இந்த cos square 60யை நான் என்ன பண்றேன், in terms of cos t-க்கு நான் கன்வெர்ட் பண்றேன். ஸோ we know that cos square t-க்கான ஃபார்முலா 1 plus cos 2t divided by 2ங்கிறதா நமக்கான ஃபார்முலா. ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி 2tக்கு பதில் t-க்கு பதில் 6 இருக்கு. அப்போ 2tனா 12t-யா மாறிடும். அதனால தான் L of 1 plus cos 12t by 2ன்றது கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா L of 1 by 2ங்கிறது 1 by 2s, L of cos 12t அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா s divided by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர்னு இருக்கும். இங்கே ஏங்கிற இடத்துக்கு பதிலாக 12, ஸோ அதனால 12 ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 144. ஸோ 1 by 2s plus s by 2 into s ஸ்கொயர் பிளஸ் 144. ஸோ the L of cos ஸ்கொயர் 60யோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1 by 2 into 1 by s, இந்த 1 by 2 காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 1 by s plus s by s ஸ்கொயர் பிளஸ் 144ங்கிறது தான் ஆன்சர். ஸோ இங்கே ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர்.